இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவருக்கு எதிராக அவதூறாக பேசிய வழக்கில் திரு வினோத் சூர்யா என்பவர் கைது செய்யப்பட்டார். பொலிட்டிக்கல் மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை நடத்தி கொண்டு வந்தார். அவரை நேற்று கைது செய்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த வழக்கு, அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அஃபென்சஸில் இருக்கக்கூடிய எந்த முகாந்திரமுமே இல்லை, ஒரு பிரைமா ஃபேசி கேஸே மேட் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி வினோத் சூர்யா சார்பில் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் அந்த ஒரு குவாஷ் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு அவசர வழக்காக நீதிபதி திரு பரத் சக்கரவர்த்தி உடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் இந்த வழக்கில் நம்முடைய வாதங்களை கேட்ட பின்னர் பிரைமா ஃபேசி அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலையே அப்படின்னு சொல்லி பிபியை பார்த்து கேள்வி கேட்குறாரு. அதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது, கலவரத்தை தூண்டுவது, 2 வகுப்பினரிடையே மோதலை தூண்டுவது அப்படின்ற பிரிவுகளில் நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அமைச்சர் மேலே அவதூறு பரப்பியிருக்காங்க அப்படின்றது குற்றச்சாட்டாக இருக்கிறது. அப்போ நீங்கள் அவதூறு வழக்கு தானே போடணும். இப்படி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறேன்ற வழக்கை எப்படி போட முடியும்? இது சரியா? அதனால் இந்த வழக்கில் உங்கள் தரப்பு வாதம் என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கு கவுண்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை நீதியரசர் 5/8க்கு ஒத்தி வைத்திருக்கிறார். அரசாங்கத்தை கவுண்டர் போட சொல்லியிருக்காரு. அதோடு மட்டுமல்லாமல் அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்லுங்கள், சரியான பிரிவுகளை பயன்படுத்தி வழக்க போடுங்க, அவதூறுனா டிஃபமேஷன் ஃபைல் பண்ணுங்கள், ஏன் இந்த மாதிரி வழக்குகளை ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவதூறு அப்படின்னா அவதூறு வழக்கு போடுங்கள், போலீஸாரை வைத்து ஏன் கைது செய்து மிரட்ட பார்க்கிறீர்கள் அப்படின்றது தான் எல்லாருடைய அந்த ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த வழக்கு 5/8 அன்று விசாரணைக்கு வருகிறது. அன்று என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து